நான் சொன்னேன்ல அர்ஜுன் எனக்காக ஸ்டெப் எடுப்பாருன்னு. என்ன சார் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அர்ஜுன் வரல? இல்ல மேடம், அவர் வரல. ஓ, முக்கியமான வேலை இருக்கிறதால உங்களை மட்டும் அனுப்பியிருக்காரா? சரி, எப்படியும் வருவாருல்ல. நீங்க சொல்லுங்க சார், அர்ஜுன் என்ன சொன்னா? இல்ல மேடம், அர்ஜுன் சார் இதுக்கப்புறம் உங்களை பார்க்க வர்றது டவுட் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? கேஸ் விஷயமா என்ன பார்த்துட்டு வரதானே அவர் உங்களை அனுப்புனாரு. அர்ஜுன் சார் என்ன அனுப்பல மேடம், நானா தான் வந்தேன். எனக்கு புரியல சார், அர்ஜுன் உங்களை அனுப்பலனா அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்க? அர்ஜுன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மேடம், சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் அங்க எதுவுமே நடக்கல. அர்ஜுன் சார் உங்க மேல செம கோவத்துல இருக்காரு. தேவிய நீங்க தான் கொன்னீங்கன்னு அவர் ஸ்ட்ராங்கா நம்புறாரு மேடம். கொலை பண்ணது மட்டும் இல்லாம நீங்க செல்வநாயகி மேடம் மேல பழிய போட பாத்தீங்கன்னு சொல்லுங்க சார். அதனால உங்களை ஜாமீன்ல எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு மேடம். அது மட்டும் இல்ல மேடம், கோர்ட்ல இந்த கேஸ் ஹியரிங்க்கு வரும்போது உங்களுக்கு அகைன்ஸ்டா சாட்சி சொல்ல கூட அவர் ரெடியா இருக்காரு. சத்தியமா அர்ஜுன் இப்படிதான் சொன்னாரா? என்ன சார், பின்ன நானா வந்து உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்? அர்ஜுன் சார் இவங்களை ஜாமீன்ல எடுக்க கூடாதுன்னு இப்பதான் என்கிட்ட கன்வே பண்ணாரு. மேடம், அர்ஜுன் சார் பேசுறத பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி தராம இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மேடம். உங்களையும் இன்னும் அந்த குடும்பத்துல ஒரு ஆளாதான் பாக்குறேன். அர்ஜுன் சார் அப்படி பேசினதும் என் மனசு கேட்கல மேடம். அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் மேடம். நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க மேடம். நான் வரேன் மேடம். சத்யா, எதுவும் சொல்ல வேண்டாம் மதன், எனக்கு கொஞ்சம் யோசிக்க விட. ஆமா, அந்த டெண்டர் எடுக்க இன்னும் 1 வீக் ஆகும். அதுக்கு மேல கூட ஆகலாம். எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு. ஒரு நிமிஷம். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ, சொல்லுங்க லாயர் சார். மேடம், நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருந்து தான் பேசுறேன். எப்படி இருக்கா என் மருமக? ஐயோ, அதை ஏன் மேடம் கேக்குறீங்க? என்ன பார்த்ததும் அர்ஜுன் வரலையா, உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே நான் பேச ஆரம்பிச்சேன் பாருங்க. நான் பேச பேச அவங்க முகம் அப்படியே வாடிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த அப்செட்ல இருந்து மீண்டு வர இன்னும் 1 வாரமாவது ஆகும். அப்புறம் எங்க இருந்து மேடம் உண்மையை ப்ரூவ் பண்ணி வெளியில வர முடியும்? சான்ஸே இல்ல மேடம். எப்படி மேடம் உங்களை போய் அந்த பொண்ணு தைரியமா எதிர்த்து நிக்குது? அவ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சிருக்கோம்ல. இந்த செல்வநாயகியை எதிர்த்து நின்னா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டால. இனிமே காலத்துக்கும் இத நினைச்சு பார்த்து கம்பி எண்ணட்டும். சரி, அது மட்டும் போதாது. எக்காரணத்தை கொண்டும் அர்ஜுன அடுத்த ஸ்டெப் நாம போக விடக்கூடாது. நீங்க அவன் கூடயே இருந்து அவன் என்னென்ன பண்றான்னு உடனே எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். அப்புறம் மேடம், கேஸ் நடந்தாலாவது எனக்கு ஃபீஸ் ஏதாவது கிடைக்கும். இதுல கேஸும் நடக்க போறதில்ல. எனக்கு ஏதாவது இத நீங்க என்கிட்ட கேட்கணுமா? அத நான் எப்பவோ யோசிச்சு வச்சுட்டேன். நீங்க இப்ப இருக்கிறது வாடகை வீடு தானே? ஆமா மேடம். அந்த வீட்டை உங்க பேர்ல மாத்தி எழுதி தர சொல்றேன். இதுக்கப்புறம் அது உங்க வீடு. மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதோ இப்பவே போறேன் மேடம். அர்ஜுன் என்ன பண்றாருன்னு 1 ஹவருக்கு ஒரு தடவை உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்க மேடம். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன் மேல கோவப்பட்டேன். அதுக்கு போய் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டல.